Good afternoon. Good afternoon. Sir. Can you hear my voice? Yes, sir. Okay, fine. How are you, children? Can you hear my voice? Everyone? Yes, sir. Yes, sir. Okay, fine. Please, all of you, switch on your video and mic. So, not mic. You have to mute your mic and switch on your video alone first. ஓகே ஸோ இந்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து சாப்டர் 1ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எனி queries யூ மே ஆஸ்க் மீ. ஐ வில் கிளாரிஃபை த டவுட்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பார்க்கணுமோ அதை பார்க்கலாம். ஓகே, ப்ளீஸ் ஆஸ்க் மீ யுவர் டவுட்ஸ் சில்ட்ரன். Have you all bought your textbooks? No, sir. Only our old books. Try to buy the new edition. அதில் ஏதாவது நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, let us wait for a few minutes. கொஞ்ச நேரத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும் ஜாயின் பண்ணுறாங்களான்னு. உள்ள வந்தவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம அது வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் ப்ளீஸ் ஆஸ்க் மீ டவுட்ஸ். Please talk to me, children. There's no doubt in so far. No doubts. Okay, so just listen. Let us start the session. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெடியூஸ்டு சிலபஸ் படி பார்த்தோம்னா சாப்டர் 1ல 1.5 வரைக்கும் தான் இருக்கு. ஓகேவா? அப் டு தட் ஐ ஹவ் given the homework already. ஸோ இன்னும் நம்ம அதில் ஃபர்தராக பார்க்க வேண்டியதுன்னா 1.6 அண்ட் 1.7. ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டோம்னா எஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸில் வந்து பார்த்தோம்னா அது கண்டென்ட் சேர்க்கல நமக்கு, ரைட்? பட் எனக்கு வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற ஒரு சில சம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறது பெட்டர் அப்படின்னு தோணுது. ஸோ தட் ஐ வில் டீச் தட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ப்ராப்ளம்ஸ் வி வில் கம்ப்ளீட் த சிலபஸ். ஓகேவா? நமக்கு அந்த சிலபஸும் ஓவர் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். It will comes under exercise 1.7. It's just the easiest problem only. Please listen. Example 1.39.
பேட்சுக்கு ரெடியூஸ் சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? புரியல. எங்க பேட்சுக்கு ரெடியூஸ் சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா சார்? நோ, பட் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா டில் நவ் தே ஆர் நாட் yet ஓப்பன் டு த ஸ்கூல். சப்போஸ் அவங்க அதே ரெடியூஸ்டு சிலபஸை கண்டினியூ பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் எடுத்ததுல ரெடியூஸ்டு சிலபஸ் உங்களுக்கு எடுக்கல. ஃபுல் புக் ஒன்லி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபுல் சிலபஸ். ஓகே, ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் தான். 1.5 வரைக்கும் எடுத்துட்டேன், 1.6 மட்டும் எடுக்கல. ரைட், 1.6 is relating to 1.5. If you are having the textbooks, you just go through that. You may easily do the sums. Right? So 1.7 மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுக்க போறேன். Right? அதுலயும் இம்பார்ட்டண்டா ஒரு 2 problems தான் இருக்கு. That alone I will teach you. The remaining problems you may understand easily because we are solving only Gaussian elimination method in these 2 exercises, which means exercise 1.6 and 1.7. Okay, that Gaussian elimination method I have already explained in exercise 1.5 clearly. Okay, so there is no need to explain these 2 exercises again and again. So that only I am neglecting this one. The remaining chapters, whatever we have to discuss in the future, that I have to complete the entire thing, what they have given in the textbook, not the reduced syllabus. Okay, so you don't worry. Okay, sir. Otherwise, if you have any doubts in relating to that exercise 1.6 and 1.7, don't hesitate to ask me. I will clarify your doubts in online class itself. Okay. Okay, sir. Okay, so let us do the sum. Can you able to see what I am writing in the notebook? Yes, sir. It's visible clearly. Okay, good. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 1.8 அதில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.9 எக்ஸாம்பிள் 1.39. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் பை யூசிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட். வி ஹவ் ஆல்ரெடி நோ ஹவு டு டூ த காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ அந்த எலிமினேஷன் மெத்தடை எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் லிசன் ப்ராப்பர்லி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா x1 C5H8 plus x2O2 அப்படின்னு எழுதிக்கிறேன், which gives x3 CO2 plus x4 H2O. ஓகேவா? திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த கிவ் சிம்பிளை வந்து நீங்கள் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரைட், ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் எதை கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன். ஓகே, ஸோ கம்பேரிங் கார்பன். ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கார்பன் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆட்டம் இருக்குது, 5 இருக்குது. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா 5x1. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்தோன்னா கார்பன் எதுவுமே இல்லை. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ திஸ் கிவ் சிம்பிள் யூ ஹவ் கன்சிடர் அஸ் ஈக்குவல். ஸோ ஹியர் ஒன்லி 1 கார்பன் ஒன்லி இஸ் தேர். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா 1x3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷனாக நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5x1. This will come this side, means minus 1x3 which is equal to 0. This one you can keep it as equation number 1. Similarly, I can compare the hydrogen. So here 8 hydrogen atoms is there. So I can write it as 8x1. Next lo ஒண்ணுமே இல்லை. So give simple, I can write it as equal. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா 2 hydrogen atom is there. It belongs to x4. So இப்படி எழுதிக்கலாம். So we can write it as 8x1 minus 2x4 which is equal to 0. This one you can keep it as equation number 2. Then we can write it as oxygen. So அப்போ ஆக்சிஜனுக்கு எழுதணும் அப்படின்னா நமக்கு எப்படி வரணும்னா ஆக்சிஜன். அப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்கு லெஃப்ட் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆக்சிஜன். ஸோ 2x2 which is equal to, இதில் வந்து பார்த்தோன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 2x3. இதில் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 1x4. ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x2 minus 2x3
minus x4 which is equal to 0. This one you can keep it as equation 1. Any doubts up to this? No, sir. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. No, sir. Okay, fine. So இப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. As usual we have know how to frame the general form. So நான் வந்து பார்த்தோம்னா அன்னோனோட கோஎஃபிஷியன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். Here we have 4 unknowns x1, x2, x3 and x4. ஸோ அப்போ 4 அன்னோனுக்கு எழுதுற மாதிரி எழுதணும். ஸோ x1 வந்து 5 but x2 is not there, so I have to put 0. x3 value is -1, x4 also is not there, so I put 0. ரைட்? அதே போல செகண்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா x1 only is there, x2 இல்ல 0, x3 இல்ல so 0, x4 வந்து -2. Similarly here no x1 so 0, x2 value is 2, x3 value is -2, x4 value is -1. Then here we have to write out the unknowns x1, x2, x3 and x4. Okay. So அப்போ கான்ஸ்டன்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா here there is no constants, only 0 is there, so I put 0. Okay. ஸோ நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி எழுதுவோம். தட் இஸ் வி கால்ட் இட் அஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். The augmented matrix of AB. So அப்போ எப்படி எழுதலாம்? 5 0 -1 0. Here the B matrix is 0. Similarly 8 0 0 -2 0. அதே போல 0 2 -2 -1 0. ஓகே. ஸோ காசியன் எலிமினேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயகனல் போடுவோம். அதுக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்னு சொல்லி ஆக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ஒன்லி வி ஹேவ் டு டூ. நான் இந்த கண்டிஷனை நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். Okay. So let us continue. So இப்போ ஒரு diagonal போட்டோம்னா we have to make these three elements is 0. So first இந்த 8ங்கிற எலிமெண்ட்டை 0 பண்ணலாம். So 8 belongs to the row 2. So அப்போ R2 implies இந்த நம்பரால ஃபர்ஸ்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நம்பரால இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 8R1 minus 5R2. So that it will become 8 into 5 40. So 0 -8 0 and 0. So அப்போ இதில் -5ஆல பண்ணோம் அப்படின்னா -40 0 0 plus 10 0. So if you are solving we have to get the answers like this. So R1 remains same 5 0 -1 0. So here also 0. Then second row will be 0 0 -8 10 0. Right? Third row will become 0 2 -2 -1 0. நம்மளால வந்து பார்த்தோம்னா இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணவே முடியாது. ஓகேவா? பிகாஸ் நோ எலிமெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தேர்ட் ரோவை செகண்ட் ரோக்கும் செகண்ட் ரோவை தேர்ட் ரோக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் R2 is shifted to R3, R3 is shifted to R2. So R1 remains same 5 0 -1 0 0. So 3 வந்து R2 க்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ 0 2 -2 -1 0. R2 வந்து R3 க்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ 0 0 -8 10 0. Okay, so we made these elements are 0. ஸோ நம்ம as usual அதே போல பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ அப்போ எப்படி வரும்னா 5 0 -1 0 0 2 -2 -1 0 0 -8 10. Then we have to write down the unknowns x1 x2 x3 and x4. So here the constants are 0 0 0. Right?
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் வந்து பார்த்தோம்னா ரேங்க் நம்ம எப்படி பார்ப்போம், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஃபர்ஸ்ட் இதில் ரேங்க் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ரெண்டு சேர்ந்து இருக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா 3, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இஸ் 3. அதே போல ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் பார்த்தீங்கனாலும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ வந்து என்ன இருக்குன்னா 3. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு, 4. நம்பர் ஆஃப் unknowns is 4, but rank is less than number of unknowns. unknown விட rank வந்து எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ல the system of equation is consistent அப்படின்னு எடுத்துக்கலாம். but it has infinite many solution. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன்ஸை விட ரேங்க் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆன்சர்ஸ் எத்தனை கிடைக்கும்னா மெனி ஆன்சர்ஸ் கிடைக்கும். இட் மே ஹேவ் கம்ஸ் மெனி, ரைட்டா? அதுவே ரேங்க்கும் அன்னோன்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் பட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். நான் சொல்றது நல்லா காதில் வாங்கிக்கோங்க குழந்தைங்களா. ரேங்க்கும் அன்னோனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் பட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் இன் த சென்ஸ் XYZ அன்னோனுக்கு ஒரே ஒரு யூனிக் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? பட் ரேங்கை விட அன்னோன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் தான் பட் நமக்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ரைட்? அதுவே ரேங்க் அதாவது ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3ன்னு இருந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து பார்த்தோம்னா 2ன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்னா நோ சொல்யூஷன். த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அதில் வந்து வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஐ செட் 3 types. ஸோ யூ ஜஸ்ட் கீப் தீஸ் 3 types இன் யுவர் மைண்ட் ப்ராப்பர்லி. நான் சொன்னது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இது வந்து கன்சிஸ்டன்ட் ஆனதுனால நம்ம ஆஸ் யூஷுவல் இதில் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எப்படி வரும்னா 5x1 x2 வந்து 0 ஆயிடும். இதை எடுத்து இதில் பண்ணும்போது -x3 which is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணும்போது x2 x3 x4 தான் இருக்கும். x1 0 ஆயிடும் இதை எடுத்து இதில் பண்ணும்போது. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், 2x2 - 2x3 - x4 which is equal to 0. Then third equation will become -8x3. ஏன்னா x1 x2 will become 0. So -8x3 - 10x4 which is equal to 0. Right? ஸோ நமக்கு இப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கிறதுல ஏதாவது ஒரு அன்னோனுக்கு நம்மளே ஒரு பேராமீட்டர் +10x4 ஓகே +10x4 நம்மளே ஏதாவது ஒரு அன்னோனுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா x4க்கு வந்து வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன்ஸாக வச்சுக்கலாம். 1 ஆல்ரெடி 1 2 3 கொடுத்துட்டோமோ. ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4, இது ஈக்குவேஷன் நம்பர் 5, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த அன்னோனுக்கு வேணா கூட நீங்கள் ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கலாம். நான் x4க்கு வந்து t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்னென்னு வரும் அப்படின்னா இதை எடுத்து 6th ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்பொழுது -8x3 + 10t which is equal to 0. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், -8x3 which is equal to -10t. ஸோ அப்போ x3 is equal to -10t divided by -8. So if we are simplifying, we are getting the value as minus and minus cancel, 2 table cancel பண்ணோம்னா 5 times, இது 4 times. So 5/4t இப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ நமக்கு வந்து x4ம் தெரிஞ்சிச்சு, x3யும் தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து x2 கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து 5th ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணணும், ரைட்? ஜஸ்ட் வெயிட். 2x2 - 2x3 - x4 which is equal to 0. இதுல x4க்கு வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா t ன்னு கிடைச்சிருக்கு. x3க்கு வந்து 5/4 into t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2x2 - 2 into x3க்கு வந்து 5/4 into t
minus x4 வந்து t, which is equal to 0. Let us simplify this. x2, I mean 2x2, இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி வரும்னா minus 5/2 into t minus t, which is equal to 0. இது ரெண்டு தான் நம்மளால simplify பண்ண முடியும். So that I can take these two terms to this side. So plus 5/2 into t plus t. So இது LCM எடுத்து எழுதணும்னா 2x2 is equal to 5t plus 2t whole divided by 2. So அப்போ இது இன்னும் ஃபர்தரா simplify பண்ணோம்னா 2x2 which is equal to 7t divided by 2. மல்டிப்ளைல இருக்க 2 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். So x2 is equal to 7t divided by 4. So we got the value of x4, x3, x2. So இன்னும் நமக்கு என்ன வேணும், x1 வேணும். So that I apply these values in equation number 5. So here the equation number 5 is 5x1 minus x3 is equal to 0, right? So 5x1 minus x3 value is 5/4 into t, which is equal to 0. So அப்போ 5x1 which is equal to, இது இந்த பக்கம் வரும்போது plus 5/4 into t, மல்டிப்ளைல இருக்க 5 இங்க வந்தா டிவைட் ஆயிடும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா x1 is equal to 5/20 into t. ஸோ இது கட் பண்ணிக்கலாம், 5 1s are 5 4s are. ஸோ அப்போ x1 is equal to 1/4 into t. So we got the value of x1, x2, x3 and x4. So x1 value is 1/4 into t, x2 value is 70/4, x3 value is 5t/4, x4 value is t. Okay, so நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x1 C5H8 plus x2O2 gives x3CO2 plus x4H2O, right? ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா x1, x2, x3க்கு ரியல் நம்பர்ஸாக கொடுக்கலாம். ஓகேவா, ரியல் நம்பர்ஸ்னு கொடுக்கறது படி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும் இந்த ஈக்குவேஷனை பார்க்கறதுக்கு, பேலன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, ரைட்? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டீக்கு வந்து நீங்க என்ன நம்பர் வேணா கூட கொடுக்கலாம். நான் வந்து நேச்சுரல் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா நேச்சுரல் நம்பர் தான் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர் நீங்க எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். பட் நீங்க வந்து 1 2 3 அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்ராக்ஷன்லேயே வரும், ரைட்? அதனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஈஸியா சிம்பிளிஃபை ஆகுற மாதிரி டீக்கு வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 4ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க டீக்கு வந்து 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா x1ஓட வேல்யூ வந்து 1ன்னு ஆயிடும். ஏன்னா 4 and 4 கேன்சல். அப்போ x2ஓட வேல்யூ 7 ஆயிடும், x3ஓட வேல்யூ வந்து 5 ஆயிடும், x4ஓட வேல்யூ வந்து 4னே வரும். Okay, so I have to apply all these values to here. So 1 C5H8 plus 7O2 gives 5 CO2 plus 4 H2O. These will be the balanced chemical equation. இல்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க 5 கார்பன், இங்கேயும் 5 கார்பன் இருக்கு. 8 hydrogen, 4 2s are 8, here also 8 hydrogen, 14 oxygen. So இங்க already ஒரு 4 oxygen போச்சு, இங்க ஒரு 10 oxygen. So 10 plus 4 14 oxygen. Therefore the equation is balanced. Any doubts? No, sir. புரியுதா? Yes, sir. சி, நான் இங்க உங்களுக்கு ஒரு 3 கண்டிஷன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 3 கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.6 இருக்கும். ஓகேவா, ஆஸ் யூஷுவல் அங்க காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல தான் போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை செக் பண்ணணும். ஓகேவா, அது நோ சொல்யூஷனா, கன்சிஸ்டன்டா, அப்படி கன்சிஸ்டன்டா இருந்ததுன்னா அது யூனிக் சொல்யூஷன்ல வருதா, இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ல வருதான்னு. சப்போஸ் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ல வருது அப்படின்னா ஏதாவது ஒரு பேராமீட்டருக்கு நீங்க ஏதாவது ஒரு அன்னோனுக்கு நீங்க ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அதுவே யூனிக் சொல்யூஷனா வந்ததுன்னா நமக்கு டைரக்டாவே ஆன்சர் கிடைக்கும். These will be the exercise 1.6. புரியுதா? You just try this sum. Yes, sir. Yes, sir. You just tell me once you completed this page, tell me, I will change out the page and show to you.
Sir, next page, sir. Others, shall I turn the next page? Yes, sir. Sir. Yes, sir. Turn பண்ணிக்குவா? Okay. What happened? Sir, down sit, sir.
Try to complete it fast. Sir, finished, sir. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டியா? Yes, sir. Others, Yes, sir. please Completed. open your mouth and tell me. Yes, sir. Completed, sir. ஓகே, ஃபுல்லாவே பேலன்ஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்களா ஈக்குவேஷனை? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் அதே போல பேலன்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய டாஸ்க் இதான். Balance the equation by Gaussian elimination. Do it first. G Kavya, show me a notebook. நீ எழுதுனதை காட்டு. G Kavya. If you are not shows your notebook, I will put absent. G Kavya, you are in class only. Please show me your notebook. Others do the sum. Kavya நோட்டை காட்டவே இல்லை. I'll write your names. Those who are not, show your notebook when I call you. G Kavya. Yes, Hariharan. Show me a notebook. Good. Okay. R Sadhana. R Sadhana. R Sadhana. Where's your notebook? எதுல காப்பி பண்ணீங்க? போன சொன்ன காட்டுங்க. Turn your page. Why are you writing in pencil? Is it pencil or pen? Sadhana, tell me, are you writing in pencil? Can't you open your mouth and say? Tamilarasan. Tamilarasan. Tamilarasan.
ம்ஹும். அப்ப சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல எல்லாரும். ஏன் தமிழரசன் எவ்வளவு நேரம் கூப்பிடும்போது நோட்டை கூட எடுத்து காட்ட மாட்டேன்? ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி பேச என் கூட. டாக் டு மீ. I told you to unmute your mobile phone. Okay, fine. நான் பேசுறது கேக்குதா தமிழரசன் உனக்கு? Open your mouth and tell me. Can you hear my voice? தமிழரசன். Sir, ask Hariharan to mute, sir. ஹரிஹரன். Sir, muted, sir. தமிழரசன் நீ பேசு என் கூட. தமிழரசன், otherwise I will put absent தமிழரசன். Don't play. Okay. ஜஷ்வந்த், சார் மத்தவங்க எல்லாரும் இந்த சம்ம முடிங்க. Turn your page. Okay. Nishant. Sir. Show me a notebook, Nishant. Okay, good. Durga Devi. Durga Devi. பாரு அப்படியே உள்ள கவுண்ட் எவ்வளவு குறையுது பாரு. எல்லாம் சும்மா வேடிக்கை பாக்குற மாதிரி வந்துடுறது கிளாஸுக்கு. ஒரு நோட் இருக்காது, புக் இருக்காது. 38, 39 இருந்த ஸ்ட்ரென்த் இப்போ 24க்கு வந்தாச்சு. துர்கா தேவி absent. Jennifer. Show me a notebook. Next page. Okay. Vinodini. Sir, Show me a notebook. Okay. Nitish P. சார் நோட்டை காட்டுங்க. Okay. Ravi Shankar. Sir. Show me a notebook. ஒழுங்கா காட்டுப்பா கிளியரா. Okay. Kaushika. Show me a notebook. Turn the next page.
Okay. Satish Krishna, Sir. open your notebook. I mean, show me your notebook. 1 minute. Sir. இன்னும் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலையாடா நீ? Turn your page. Okay. Okay. M Nitish. M Nitish Kumar. Show me your notebook. Others, do this problem. மற்றவங்க இந்த சம்ம செய்யுங்க. இதையும் நான் பார்ப்பேன் இப்போ. Turn your page, Nitish. Sir. Turn பண்ண பேஜ் டர்ன் பண்ணு. எங்கடா இவ்வளவு சவுண்டா இருக்கு? வெளிய எங்க இருக்கியா? Sir. வெளிய எங்க இருக்கியா? இவ்வளவு நாய்ஸா இருக்கு. Okay, thank you. Gunal. நீங்க கடை. Yes, sir. Show me your notebook. Show me your notebook, Gunal. Gunal. Yes, sir. Show me your notebook. Turn your page. Have you started to do the second one? Yes, sir. Okay, good. யாருக்கா செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் கிடைச்சதா? Chandru, show me your notebook. Chandru. உன் நோட்டை காட்டுப்பா. Yes, sir. நீ நோட்டை கிளியரா காட்டு. வேற எங்கேயோ காமிச்சிட்டு இருக்க. இருங்க சார், ஒரே நிமிஷம் சார். சார் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு கீழே ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார். அது டச் பண்ற சார் வர மாட்டேங்குது சார். நெக்ஸ்ட் பேஜ் காட்டு. செகண்ட் சம் எது வரைக்கும் போட்டிருக்க காட்டு. ஓகே, கௌதம். சார் செகண்ட் சம் போட்டியா கௌதம்? போட்டுட்டு இருக்கேன் சார். சரி. கீர்த்தனா. கீர்த்தனா. கீர்த்தனா, இதுல இனிஷியல் இல்ல, வெறும் கீர்த்தனா மட்டும்தான் இருக்கு. Yes. What's your initial? Sir. What's your initial? Kirtana Perumal or Kirtana Bharati? Sir. போயாச்சு. சிவரஞ்சனி. Sir, completed. Who is that? Jeevita, right? Yes, sir. ஃபுல்லா முடிச்சிட்டியாமான்னு சொன்னேன். Completed. Yes, sir. ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் வெயிட், நான் உங்களை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சிவரஞ்சனி.
சார் நோட்டை காட்டுமா? Turn the next page. Next page. Second sum எது வரைக்கும் போட்டிருக்க? காட்டு. சார் Have you got the answer? No. நோ சார் Okay. Dhanalakshmi. 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 Dhanalakshmi का absent है निकी. Dinesh Karthik. Dinesh. Sir, Who is that? Sir, hello. Dhanalakshmi sir. Wait Dinesh Karthik. ஏமா கூப்பிடும்போது காட்ட மாட்டியா? Sir, headset போட்டிருந்தேன் சார், அது ஒர்க் ஆக மாட்டுது சார். அப்புறம் எப்படி நான் பேசுறது கிளாஸ் எடுத்ததெல்லாம் இவ்வளவு நேரம் கவனிச்ச நீ? நான் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டுது சார், நீங்க பேசுறது கேக்குது சார். மைக் ப்ராப்ளம். எஸ் சார். சரி ஓகே. ஆன்சர்ஸ் காட்டுமா? உன் ஃபோனோட ஷேடோ தான் தெரியுது. ஓகே, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட்? எஸ் சார். ஓகே, லீவ் இட். தினேஷ் கார்த்திக். செகண்ட் சம் ஆன்சர் வந்துச்சா? Do you got the Second sum solving, second sir. sum answer? Do it fast. I'm solving it, sir. Do it fast, I say. R Okay. Bharat. R Bharat. Sir. Show me your answers. Show me your answer, I say. Bharat, answers காட்டு. நீ எழுதிருக்கிறது ஒண்ணுமே கிளியரா இல்ல. சும்மா சார் என் ஃபோன் எழுதுறது இல்ல. சார் ஃபோன் கேமரா சரியில்லை சார். அப்ப எனக்கு போட்டோ எடுத்து தனியா அனுப்பு. எஸ் சார், உங்களுக்கு பர்சனலா அனுப்புறேன் சார். பாப்போம். ஜீவிதா, செகண்ட் சம் ஆன்சர் Sir, காட்டுமா? completed, sir. Completed, sir. Who is saying that completed? Satish Krishnan, sir. ஆன்சர் வந்துச்சா சதீஷ்? செகண்ட் ஒனுக்கு வந்துச்சு சார். ஓகே ஓகே, மியூட் பண்ணிக்கோ. ஜீவிதா, உன் ஆன்சர்ஸ் காட்டு. ஜீவிதா, show me your answers. Are you in line? செகண்ட் சம் ஆன்சர் காட்டுமா? What will be the equation? Balanced equation சொல்லு பாப்போம். 262 H6 plus Speak 7 louder. O2 gives ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுமா? 2C2 H6 plus 7 okay. O2 Okay. gives 6H2 plus 4CO2. Okay. Satish Krishna, is it correct? சார் எனக்கு வேற வந்துச்சு சார். என்ன வந்துச்சு உனக்கு? 1C2H6 plus 2CO2 2O2 gives 3H2O plus 2CO2.
அதான் வரும்னு நினைக்கிறேன். ஜீவிதா நீ தப்பா எதுவும் சார் அதே போட்டிருக்க. ஆன்சர் தான் சார் எனக்கும் இருக்கு. ஜீவிதா யூ மேக் சம் மிஸ்டேக்ஸ். செக் யுவர் ஆன்சர். Okay, sir. சதீஷ் உன் ஆன்சர் சொல்லு திரும்ப. 1C2H6 ஓகே plus 2O2 plus ஓகே 3H2O ஓகே plus 2CO2. let us see once. Sir, I also Okay. get the same answer, sir. சதீஷ் கிடைச்ச ஆன்சர் தான் கிடைச்சதா? ஆமா சார். ஓகே பா. Sir, but Sir, I my got 7 answer O2, is sir. correct. உனக்கு x1 வேல்யூ என்ன வந்துச்சு ஜீவிதா சொல்லு. 2, sir. அந்த t க்கு வேல்யூ கொடுக்காம என்ன வந்துச்சு அத சொல்லு. T/2. t/2 அப்புறம் x2 க்கு X2 7T/4. ஓகே x3 க்கு X3 3T/2. x4 க்கு T, sir. t. சதீஷ் உனக்கு என்ன x1 வந்தது? சதீஷ் Satish, are you in line? Satish? Gautam, you tell me what will be the x1? டேய் இருக்கீங்களாடா? என்னடா நீங்க எவனுமே பேச மாட்டீங்க? Sir, I got it. எனக்கு இதான் சார் வந்து. Sir, x1 is equal to உனக்கு t/2, sir. Sir, எனக்கு இதான் சார் வந்தது. Okay. Okay, x1 equal to t/2. Then x2 is equal to 7t/2, sir. 2 ஆ? Yes, sir. அவளுக்கு 4 x3 is வந்திருக்கு. equal to Okay. x3 Sir, is equal எனக்கு to 4 3t/2, வந்தது sir. சார். எனக்கும் சொல்லாதீங்க. What's your name? 3/2, sir. Nitish. 3t/2, sir. x4 is equal to t, sir. x4 equal to t. இது யார் சொன்னது இப்போ? தினேஷ் கார்த்திக் சொன்னதா? Nishant, sir. நிஷாந்த். வேற யாருக்கு ஜீவிதாவோட வேல்யூஸ் வந்தது? சார் நிதிஷ் சார் எனக்கு வந்துருக்கு சார் அதே ஆன்சர். நிதிஷ். பி நிதிஷா? எம் நிதிஷ் சார். எம் நிதிஷ். சார் குணால். சொல்லு குணால். உனக்கு எந்த ஆன்சர் சேம் வந்தது? ஆன்சர் சார். ஜீவிதாக்கு வந்த ஆன்சர் தான் சார். ஜீவிதாக்கு வந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. சார் கீர்த்தனா சார். இனிஷியல் கீர்த்தனா? பி கீர்த்தனா. பி கீர்த்தனா. என்ன ஆன்சர் வந்தது? ஜீவிதாவோட ஆன்சர் தான் சார் எனக்கு வந்துச்சு. ஜீவிதா ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகே சாதனா உனக்கு என்ன ஆன்சர் வந்தது? சார் அதே ஆன்சர் தான் சார் வருது. அதே ஆன்சர் இந்த சென்ஸ் ஜீவிதாக்கு வந்ததா நிஷாந்துக்கு வந்ததா? ஜீவிதாக்கு வந்தது சார். x2 ஓட வேல்யூ 7t/4 வந்ததா? ஆமா சார் ஆமா சார் x2 ஓட வேல்யூ 7t/4. Okay, so Jeevita's answer is correct. Okay, Nishant, try to check once. x2 ஓட வேல்யூ செக் பண்ணி பாரு. Okay, sir. Okay, so இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு சம் தான் ஹோம்வொர்க் கொடுப்பேன். You try to do the sum without seeing anything. ஓகேவா? பார்க்காம போட்டு அனுப்புங்க. Very very important 5 mark. Okay, thank you. I have doubt, sir. Yes, ask me. Sir, x4 ஓட வேல்யூ வந்து 2 ன்னு தான் சார் எடுத்திருக்காங்க. ஆமா. அப்போ ஜீவிதாவோட ஆன்சர் x2 ல போட்டா அப்போ 7/2 ஃபிராக்ஷன்ல தான் சார் வரும். அவங்க வந்து x4க்கு வந்து 4ன்னு எடுப்பாங்க. 4ன்னு எடுத்ததுனால தான் உங்களுக்கு x1 வந்து பார்த்தோம்னா 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க சால்வ் பண்ணும் பொழுது புரியுதா?
x4 value she has taken as 4 not 2. ஓகே t யோட வேல்யூ வந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா 4 ன்னு எடுத்திருக்காங்க. ஓகே சார். ஓகே not 2. ஓகே. Others, any doubts? No, sir. Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you.